நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். நம்ம மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் மாத கோள்களை வைத்து நம்ம பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ சூரிய பகவான் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார், மற்ற ஏனைய கிரகங்கள் எந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ அதனுடைய அடிப்படையாக கொண்டு 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க. கட்டாயமாக பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல் வாயிலாக மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் மற்ற பெங்களூர், சென்னை அப்படின்னு சொல்லி நிறையா வியூவர்ஸ் நம்மளுக்கு கால் பண்ணி வாழ்த்து சொல்கிறாங்க, கால் பண்ணி ஜாதகங்கள் பார்க்குறாங்க. ஸோ நம்ம இந்த சொல்கிற இந்த பொது பலன்களே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மேலும் மேலும் வீடியோ பதிவிடும்போது சந்தோஷமாக இருக்குது. அதே போல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கமெண்ட்ஸில் போடுறாங்க, நீங்கள் யார் சொல்கிறீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்கி, நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி கேட்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, நம்ம சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா பொது பலன்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேசராசினியர்களுக்கு ஒரு பொது பலன் சொல்லியிருக்கோம்னா 1 கோடிக்கு மேலே மேசராசிக்காரங்க கூட இருக்கலாம். அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதனுடைய பர்சன்டேஜில் 20% மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. 20-30% வச்சுக்கலாம். மீதி உள்ள சதவீதங்கள் எங்கே இருக்குன்னா, அவங்களுடைய சுய ஜாதகத்தில் முழு பலன்களை பற்றி சொல்லியிருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம சொல்கிறது நல்லா இருக்குது, உண்மையாக சொல்கிறோம் அப்படின்னு நீங்களே மறுபடியும் ஃபீட்பேக் கொடுப்பீங்க. ஏன்னா நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து ஆன்லைன் மூலமாக நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்தவங்க, சார் ரொம்ப சூப்பராக சார், மகிழ்ச்சி, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டேட்டில் சொன்ன மாதிரி நடந்துச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் வெறுமையாக ஃபீட்பேக் அதாவது நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் பொதுவான பலன்களை வச்சு போடுறத விட, நீங்கள் ஜாதக என்னிடம் பார்த்துட்டு உங்களுக்கு நடக்கலைன்னா அதே யூடியூப்பில் நீங்கள் கண்டிப்பாக போடலாம், இவர் சொல்கிறது நடக்கலைன்னு. ஓகேவா? ஸோ அதனால தாழ்மையாக சொல்கிறேன், கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த நவம்பர் மாத பலனுக்குள்ளே போகலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நவம்பர் மாதத்தில் நம்மளுடைய கன்னி ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உண்டு, என்னென்ன விஷயங்கள்லாம் கவனம்ங்கிறதை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமான புதன் பகவான் மற்றும் கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இப்போ முயற்சி ஸ்தானம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அந்த விஷயத்தை அப்படியே பர்ஃபெக்டாக செய்வீங்க. எதை பற்றியும் யோசிக்கவே தேவையில்லை. இந்த மாதம் அப்படியே நீங்கள் மனசில் ஒரு பதட்டமும் பயமும் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை தூக்கி போட்டு நீங்கள் தைரியமாக செய்யுங்க. நவம்பர் மாதத்துலேருந்தே மன அழுத்தம் தாங்க ஐயா, நான் எங்கே தைரியமாக செய்ய, இதை தொட்டால் அது போய் பிரச்சனை வருது, அதை தொட்டால் இது பிரச்சனை வருதுங்கிற சூழ்நிலையை நோக்கியே பயணிக்கிறேன், நான் நிம்மதியாக தூங்கி பல நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நம்மளுடைய கன்னிராசினியர்களுக்கு இருந்தாலும் இந்த கோச்சார ரீதியான பலன்கள் ஒரு சின்ன மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ நீங்கள் இந்த மாற்றத்தை நீங்கள் ஒரு நல்ல மனசார ஏற்றுக்கிட்டு செய்யும்பொழுது முன்னேற்றமான பாதையை நீங்கள் பயணிப்ப வாய்ப்பு உண்டு என்று பார்க்கிறோம். தொழில் செய்கிறவருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வெற்றிகரமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலையை பயணிக்க வாய்ப்பு உண்டு என்று பார்க்கிறோம். அதேபோல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்ததிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2ல் கிட்டத்தட்ட 16ஆம் தேதி வரையும், நவம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு, சூரிய பகவான் 2ஆம் இடத்துலேருந்து மாறி 3ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 2ல் அவர் நீச்சம் அடைஞ்சிருக்காரு. அப்போ நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருக்கும், அந்த தூக்கம் குறையும், தூக்கத்தோட தன்மை குறையும். ஸோ நீங்கள் பர்ஃபெக்டாக சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா தூக்கத்தன்மை உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வெற்றியை கொடுக்கும். மறைமுக பிரச்சனையிலிருந்து ஒரு
நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். யாருக்காக கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அந்த போராட்டத்திலிருந்து விடிவு கிடைக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதி தான் செவ்வாய். அப்போ 3ம் 8ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிறப்பான செயல்பாடுன்னு சொல்ல முடியாது. 3ஆம் இடம் வந்து மறைவு ஸ்தானம் தான், அதில் கொஞ்சம் மறைவு ஸ்தானம். 6, 8, 12 வந்து முழுமையான மறைவு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது 3ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்த அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கடகராசியில் நீச்சம் அடைகிறார். இப்போ கடகத்தில் செவ்வாய் உட்கார்ந்துட்டாரே, என்னென்ன மாற்றம் தருவார், என்னென்ன விஷயங்களை கவனம் செலுத்துவார்னா, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன கிராசிங் கொடுப்பார், சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பார். ஸோ அப்படி சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்கள் விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது. அதேபோல் லாபத்தை இரட்டிப்பாக அமைத்து கொடுப்பதற்கான சூழ்நிலையெல்லாம் கிரக நிலைகள் கொடுக்கும். ரொம்ப நாளாக வர முடியாத இடத்துலேருந்து பணம் வந்துடும். எதிர்பார்த்த அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. செவ்வாய் ஒரு பக்கம் பொருளாதாரத்தை கொடுத்தாருன்னா இன்னொரு பக்கம் குடும்ப உறவுகளில் ஒரு தாக்கத்தை கொடுப்பார். அதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதுவா அதுவா அப்படின்னு பார்க்கும்போது எது கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கணும். இதுதான் விஷயம். கிடைக்காத ஒன்றை நினைத்து வருத்தப்படுவதை விட கிடைக்கதை வைத்து வாழ்வதோ சிறப்பு என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு என்று பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் பரிவர்த்தனை அடைந்து இந்த மாதம் மட்டும் என்ன பண்ணுறார், குரு பரிவர்த்தனை ஆகிறார், சுக்கிரனும் குருவும். ஸோ அவர் 5ல், அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி அவர் என்ன பண்ணுறாரு, ரிஷபத்தில் போய் பரிவர்த்தனை அடைகிறாரு. ஸோ பரிவர்த்தனை பெறுவதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். உங்களுடைய சுகஸ்தானம் வலிமை பெறும். ஏன்னா பரிவர்த்தனை இருக்குல்ல, சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனைக்கிறனால உங்களுடைய சுகஸ்தானம் வலிமை பெறும். பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய மாமியார் வீட்டில் போய் சந்தோஷமாக இருப்பீங்க. என்னுடைய மாமியாரே புரிஞ்சிக்கிற மாட்டேங்காங்க சார், நானும் என் மிஸ்ஸஸை புரிய வச்சு பார்க்குறேன், எங்கள் மாமியார் ஏதாவது விஷயத்தில் குழப்பி விட்டுறாங்க அப்படின்னு ஒரு தாட்டில் இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய மாமியார் உங்களுடைய முழுமையான கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது பெண்களாக இருந்தாலுமே உங்களுடைய மாமியார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி மற்றும் 6ஆம் இடத்ததிபதியான சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 5ஆம் இடம் 6ஆம் இடம் அப்படித்தாலே 6ஆம் இடம் தான் ரொம்ப நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். கடன், நோய், வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன தாக்கங்கள் இருக்கும். ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படாது. அப்புறம் உங்களுடைய நண்பர்கள் யார் யார் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அப்பப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர்கள் மூலமாக ஏமாற்றப்படாமல் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையில் ஒரு தடுமாற்றமும் நிதானமில்லாத தன்மை இருக்குது. வேலையில் இடமாற்றம் கிடச்சிருமா எதிர்பார்க்குறேன் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்த்தா உங்களுக்கு வேலை இடமாற்றம் உங்களுக்கு ஏற்றவாறு அமைவதற்கான சூழ்நிலைகளை உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகுது. உங்கள் ராசியில் கேதுபம் உட்காந்துருக்காரு, உங்கள் ராசிக்கு 7ல் ராகு உட்காந்துருக்காரு. அப்போ கனவு மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன தாக்கம் வரும். மற்றவங்க சொல்கிறாங்க கேட்டு நீங்கள் போய் பட்டுன்னு ஒரு முடிவெடுத்துட்டிங்கன்னா அந்த ஒற்றுமைக்கான பாண்டிங்கில் பிரச்சனை ஏற்படும். ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் உங்கள் மீது அக்கறை செலுத்துகிற உங்கள் மீது காதல் வைக்கிற நபரை உண்மையாக நேசித்து நீங்கள் கரெக்டான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா இந்த கிரகநிலையான பரீட்சையானது உங்களுக்கு மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும். லாபம் அதிகமாக வருதுன்னு சொல்லி விரைய செலவும் செஞ்சிடக்கூடாது. தேவையில்லாத நபர்களை கூட்டணி வைத்துக்கொள்வது உங்களுக்கு ஆகவே ஆகாது. முடிஞ்சளவு மாற்றிக்கோங்க. வெற்றி உங்கள் பக்கமே உறுதி உறுதி. தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க.
இந்த பொது பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 20-30% ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள், நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் கேள்வியாக வச்சுருக்கீங்களோ அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்காக நேரம் ஒதுக்கப்படும். அதற்கான தொகையை நீங்கள் செலுத்திய பிறகு உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகள், நீங்கள் என்னெல்லாம் மனசில் கேள்வி வச்சுருக்கீங்களோ அதை துல்லியமாக உங்களுக்கு பலன்கள் மூலமாக கொடுக்க நான் காத்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை போட்டு விடுங்க. மேலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்த மாதிரி அவங்களும் மிக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சு பயனடைய வேண்டும். அதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு கட்டாயமாக வேண்டும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நேர்களே, இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம், யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசை இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக நம்ம கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கு ஜாதக பலன் மிக தெளிவாக, உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம், மேலும் ஜாதகம் பார்த்து உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு அனைத்தையுமே கற்றுக் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, அல்லது எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் வகுப்பு மூலமாக உங்களுக்கு ஜோதிடம் கற்றுத்தள்ள ஆர்வமாக இருக்கிறோம். அதனால் யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக ஆசையாக இருக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கான வகுப்பு நேரங்கள் மற்றும் அதற்கான தொகை எவ்வளோங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவோம். விருப்பப்பட்டால் கட்டாயமாக நீங்கள் கலந்துக்கலாம். மனதில் தன்னம்பிக்கையுடன் கலந்து கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் பக்கமே.